ஜேஜே ஃபுட்ஸோடைய சத்து மாவு கூழ் காய்ச்சுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 2 பேருக்கு தேவையான சத்து மாவு எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்குறோம். 2 பேருக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டு தண்ணி ஆட் பண்ணணும். ஸ்பூன் போட்டு தண்ணி ஆட் பண்ணி பால் ஊற்றி காய்ச்சணும்னா ஒரு டம்ளர் தண்ணியை கலக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்குன பிறகு காய்ச்சிட்டு பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் கலக்கி குடிக்கணும். கொஞ்சம் திக்காக நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட கொஞ்சம் மாவை கூட போட்டு கலக்கிக்கிடலாம். எனக்கு லிக்விடாக போதும் அப்படின்னு சொன்னால் இந்த அளவு உங்களுக்கு போதும். 2 பேர் அது கொஞ்சம் கில்ட்டி ஆகணும், கொஞ்சம் குளுகுளுப்பாக வரணும்னா காய்ச்சினா தான் நமக்கு அந்த குளுகுளுப்பு கிடைக்கும். சிலர் என்ன செய்கிறாங்க, அப்படியே பால்லையே ஊற்றி ஆற்றி குடிக்காங்க. அது குடித்தா உங்களுக்கு அந்த குளுகுளுப்பு தன்மை வராது. இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கிங்கல்ல, அந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கா, அதை நம்ம அப்படியே காய்ச்சும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சும் போது லைட்டாக அது கொதி வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். காய்ச்சினா உங்களுக்கு நல்ல திக்கு கிடைக்கும். கிடைக்குதா பார்த்தீங்களா? அப்படி ஒட்டி இருக்கா. 2 டேபிள் ஸ்பூனு தான் போட்டுக்கிறோம். இவ்வளோ நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும் பார்த்தீங்களா. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஈஸியான வேலை தான். பார்த்தீங்களா, இதையே இந்த 2 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கும் உங்களுக்கு இவ்வளோ திக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் எனக்கு இவ்வளோ திக்காக குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாலை ஊற்றிக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நாட்டு சர்க்கரை போட்டு உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியாச்சா. குடிக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஹெல்த்தியாகவும் வேறு இருக்கும். இது நம்ம காலையில் காஃபிக்கு பதிலாக இதை நம்ம குடிக்கும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். இந்த காய்ச்சி குடிச்சிட்டு எவ்வளோ வேலைனாலும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு.